மிக அருமையான ஒரு வார்த்தை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்தவைகளை சொல்லுகிறான், நீர் எடுத்துக்கொள். காரணம், நான் தேவனை நம்பி இருக்கிறேன். அதிகமானவைகளை கொடுத்து விட்டான். ஆனாலும் அதிசயம், 14ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். ஆனால் அதிசயம் நடக்கிறது 15 முதல் வார்த்தையில. அவரை தேவன் பயப்படாது என்று சொல்லுகிறார். உங்களுக்கும் துன்பமா, பண கஷ்டமா, பிரச்சனையா, ஏதாவது முகம் கொடுத்து என்ன செய்வேன் என்று யோசிக்கிறீர்களா? உங்களை சொல்லுகிறார், பயப்படாதே, நன்மை நடக்கப் போகிறது. 15ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஆபிரகாம் அந்த காரியங்கள் நடந்த பிறகு தேவன் சந்தித்து பயப்படாதே என்று சொல்லுகிறது. என் உள்ளத்தை தொட்டது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு 14ஆவது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாக்கி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நிச்சயமாக அவர் பலமாய் இருக்கிறார் நம்மோடு. அவர் உங்களோடு இருக்கிறார் என்று நினையுங்கள். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறாரே, அவருடைய வார்த்தை நமக்கு பாதுகாப்பு தருகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஞானமாய் எங்களை நடத்துகிறார். அது மட்டுமா, துதிக்கும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகிறது. எவ்வளவு அற்புதம்! உங்கள் தேவைகளை விட அவர் மிகவும் பெரியவர். உங்கள் தேவைகளை கண்டு பயந்து போகாதீர்கள். தேவைகளை சந்திக்க தேவன் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். உங்கள் பணத்தேவையை அதிசயமாய் சந்திப்பார். உங்கள் சரீர தேவைகளை அதிசயமாய் சந்திப்பார். அது மட்டுமல்ல, குடும்பத்தின் தேவைகளையும் உங்கள் தொழில் தேவைகளையும் தேவன் அதிசயமாய் சந்திப்பார். பயப்பட வேண்டாம். God bless you.